ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2015ல் ரிலீஸ் ஆன தி ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இந்த படத்தோட கான்செப்டே வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டால், உங்களுக்குலாம் தெரியும், நம்ம மனுஷன் இதுலேயே ஒரு ஸ்பெஷலான ஒன்றுன்னா அது நம்ம மனுஷங்களோட எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷன்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்மலாம் மனுஷங்களே இல்லை. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் வாழ்கிற மனுஷங்களுக்கு கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. நான் எமோஷன் எதை சொல்றேன்னா, நார்மலா மனுஷங்க அழுகிறது, சிரிக்கிறது, வருத்தப்படுறது, கண் கலங்குறதுன்னு சொல்லிட்டு வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட எமோஷன்ஸ் கொஞ்சம் கூட இல்லாம மனுஷங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி, இந்த எமோஷன்ஸே இல்லாம எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாருமே ஒரே சமூகமா இருக்காங்க. நார்மலா அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு ஃபுல்லா ஹை டெக்னாலஜியா வச்சுக்கிட்டு தினமும் ஜடம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்கல யாருக்காவது கொஞ்சம் எமோஷன் வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நோய் வந்த மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எமோஷனே இல்லைன்னும் போது அந்த இடத்துல காதலே இருக்காது. சோ இப்படி காதலே இல்லாத உலகத்துல யாராவது கொஞ்சம் எமோஷன் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற மாதிரி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம படத்தோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும் எமோஷன்ஸ் வர மாதிரி காட்டுறாங்க. கூடவே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த உலகத்துல ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத ரொம்பவே த்ரில்லிங்கா நமக்கு காட்டின கதை தான் தி ஈக்குவல்ஸ். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஒரு தனி ரூம்ல எழுந்திருச்சு அவன் பாட்டுக்கு குளிச்சு ரெடி ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டுன்னு எல்லாத்தையும் அமைதியா பண்ணிட்டு வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். அங்க பார்த்தா இவன மாதிரியே எல்லாரும் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுமே இவனோட கையில ஏதோ ஒரு பேண்ட் மாதிரி வச்சிருக்கான். அதை வச்சு ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் கிராண்டட்னு சொல்லிட்டு பின்னாடி தான் உள்ளேயே அவனை அலோவ் பண்றாங்க. இவங்களுக்குன்னு ஐடி கார்டுலாம் கிடையாது. இந்த மாதிரி கையில மணிக்கட்டுல ஒரு பேண்டை கொடுத்து இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாதிரியே எல்லாரும் அவங்களோட பேண்டை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்காக உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அட்மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்குள்ள நுழைறான். அங்க போனதும் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நேத்து இவன் பாதியில விட்டுட்டு போன அந்த பெயிண்டிங் வரையறத கண்டினியூ பண்றான். அப்புறம் மதியம் அவன் கூட வேலை பார்க்கறவங்களோட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும் போது கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேப்புங்க. இப்ப நார்மலா நம்ம ஸ்கூல் காலேஜ் வேலையில எல்லாம் லஞ்ச் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சகஜமா இவங்க சாப்பிடாம சாப்பிடும் போது அவ்வளவு அமைதியா இருக்கு. கூடவே சாப்பிடறத மட்டும் தான் இவங்க வேலையாவே பாக்குறாங்க. யாரும் மூஞ்ச பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க. அதுவும் இவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா கூட ஒரு சமூக இடைவெளியோட தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு திருப்பி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ரெண்டு தம்பதிகளை ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. இந்த தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் ரொம்பவே பெருகி SOS ஆல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அதாவது இந்த எமோஷனுக்கு தான் இவங்க SOS அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு தம்பதிகளும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்களுக்கு இருந்தாலே அவங்க வாழ தகுதி இல்லாதவங்க, அதனால அவங்க வாழ்றதே குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அதுவும் அவங்க உணர்ச்சிகள் எல்லாத்தையும் மழுங்கடிக்கிறதுக்காக ஒவ்வொரு விதமான மருந்துகள் இருக்கு. அதுவும் இந்த SOS அப்படிங்கிற அந்த வியாதியை பாத்தீங்கன்னா 3 லெவல்ல பிரிச்சிருப்பாங்க. இதுவே அந்த வியாதி லெவல் 1ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மாத்திரை மருந்துலே சரி பண்ண பார்ப்பாங்க. அதுவே லெவல் 2ல இருந்தா அவங்களுக்கு ஊசி எல்லாம் போட்டு இந்த SOS குணப்படுத்த பார்ப்பாங்களாம். இப்படியே லெவல் 3 லெவல் 4 போய்கிட்டே இருக்கும். அதுல லெவல் 4ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு குணப்படுத்த பார்ப்பாங்க. சோ இப்போ இவங்க எந்த லெவல்ல இருக்காங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதே எல்லாத்தையுமே உணர்ச்சி எதுவுமே இல்லாம நம்ம ஹீரோ அங்க இருந்து பார்த்துட்டே அவனோட ரூமுக்கு திருப்பி வந்துடுறான். அங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற பெரிய ப்ரொஜெக்டர்ல பசில் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கான். சொல்ல போனா இதை ரொட்டீனா அங்க இருக்கிற எல்லாருமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சாப்பிட்ற டைம், வேலை செய்யற டைம், பசில் டைம், தூங்குற டைம்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் அமைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி பசில் விளையாடிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நியூஸ்ல பாக்குறான், நேற்று அந்த அதிகாரிகள் எல்லாம் ரெண்டு தம்பதிகளை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் போட்டிருக்கு. இந்த தம்பதிகள் பார்த்தா உணர்ச்சிகள் ரொம்பவே பொங்கி ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்காங்க போல. காதல அநியாயத்துக்கு பொழிஞ்சிருக்காங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வர்றத ஒரு வியாதின்னு சொல்றாங்க. இந்த வியாதி வந்தவங்களுக்கு பேரு SOS. அதனால இந்த வியாதி வந்தவங்கள கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அடைச்சு வச்சிருவாங்களாம். இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி. அதுவும் இங்க இருக்கிறவங்க லவ் பண்ணி ஒருவேளை வயித்துல புழுப்பூச்சி உண்டாச்சுன்னா அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்கள் தொகையை கட்டுக்கோப்புல வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எழுதப்பட்ட ஒரு விதி. சரி, அப்புறம் எப்படிடா இந்த மனித இனம் வாழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க இயற்கையெல்லாம் குழந்தை பெற்றுக்க கூடாது. எத்தனை குழந்தைகள் வேணுமோ அத்தனை குழந்தைங்களை ஆர்டர் பண்ணா போதும். செயற்கையா குழந்தைங்களை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அதாவது ஆண்களோட விந்தணு எடுத்து பெண்களோட கருப்பைக்குள்ள வச்சு குழந்தைய பெத்து போட்டதும் அந்த அம்மா குழந்தைய கண்டுக்காம விட்டுட்டு கண்டுக்காம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். மறுபடியும் யாராவது குழந்தை
ஆர்டர் பண்ணா மறுபடியும் குழந்தைய பெத்து போட்டுட்டு அவங்க திருப்பி வந்துடணும். இதெல்லாம் ஒரு பொழப்புன்ட்டு இந்த காலகட்டத்தில் அந்த மனுஷங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி கூத்து நடந்துகிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் வேலை பார்க்குற அந்த பில்டிங்கோட மாடியில இருந்து ஒருத்தன் இதெல்லாம் தாங்க முடியாம கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். அவன் பாடி கீழே விழுந்து சதறி சாவுறத அங்க இருக்கிற எல்லாருமே உணர்ச்சியே இல்லாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த சூசைட பார்த்த ஒரு பொண்ணு அவளோட கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவ வந்து எமோஷனல் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படி அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்றத நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி இந்த மனுஷ கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச்சோட ஈவெண்ட்டை எந்த ஒரு எமோஷன்ஸும் எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாம எல்லாரும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த லான்ச் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் அந்த லான்ச்சை கவனிக்காம ஹீரோயினையே வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ஒரு மாதிரி ஸ்டெடியாவே இருக்க மாட்டான். டெய்லி அந்த பசில்ஸ் எல்லாம் விளையாடுவான் இல்லையா, அதெல்லாம் விளையாட மாட்டான். குளிக்கும் போது முறையா அவன் உடம்புல வந்து உப்பு தண்ணி படுறத உணர்றான். அதாவது உணர்ச்சிகள் அவனுக்கு வந்து திருப்பி வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போனதும் நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினையே பாத்துக்கிட்டே இருப்பான். அவனோட டிராயிங் கூட பாருங்க, மக்கள் எல்லாம் கூட்டமா உட்காந்து நெருப்புல குளிர் காயிற மாதிரி சோஷியலா வரைஞ்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் நம்ம ஹீரோக்கு சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போதே தூக்கம் வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோக்கு எப்பவுமே வந்து கனவு வராது. அப்படியே வந்தா கூட உணர்ச்சியே இருக்காது இல்லையா, அதை வந்து பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ வந்து அவனே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கெட்ட கனவா வருது. அந்த கனவு வந்ததுமே பயந்துட்டே எழுந்து அங்க இருக்கிற செவத்துல போய் தெரியாம முட்டிக்கிறான். இப்ப அவனோட வாழ்க்கையிலேயே அந்த சோஃபாலேயே தூங்கி கழிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இப்ப அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவங்களுக்கு வலிங்கிறது ஒரு உணர்வு தானே, அது கூட இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து நம்ம ஹீரோ செவத்துல முட்டுறதுனால ஏற்பட்ட காயத்துல நம்ம ஹீரோக்கு வலி உணர்ச்சியும் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த புது உணர்வுகளால குழம்பி போய் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்றதுக்கு போறான். அங்க போனா அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்பிளேல இந்த SOS வியாதிக்கு லெவல் 1ல இருந்து லெவல் 4 வரைக்கும் சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மருத்துவ குறிப்பெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தா உடனடியா ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இவங்க பேசுறதுல அந்த ஆளுக்கு இந்த SOS வியாதி ஸ்டேஜ் 2ல இருக்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டாக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் 2-3 நாளா எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் ஹீரோவோட பிளட் சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு SOS வியாதி வந்து பரவி இருக்கிறதா சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இப்போ ஸ்டேஜ் 1ல தான் இருக்கானாமா, அதனால கவலைப்பட தேவையில்ல, இதை வந்து மாத்திரை மருந்தாலே ஈஸியா குணப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு அவனோட கையை வந்து ஸ்கேன் பண்ணா அவனோட ஐடென்டிட்டியா காட்டுறது மட்டும் இல்லாம கூடவே இவனுக்கு SOS வியாதி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படிங்கறதையும் அந்த டிஸ்பிளேல காட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அவன் வேலை பார்க்குற அட்மாஸ் கம்பெனிக்குள்ள போறான். இப்போ நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு SOS வியாதி இருக்கு அப்படிங்கறத இவன் கூட வேலை பார்க்கறவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். எங்க நம்ம SOS வியாதி இருக்கிறவன் தெரிஞ்சா இங்க இருக்கிறவங்க ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எமோஷன்ஸும் அவனுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தி எங்க போன இவ்வளவு நேரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஹாஸ்பிட்டல் போனதா நம்ம ஹீரோ சொன்னா இவனுக்கு SOS வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் பயப்படுறான். அதனால ஹாஸ்பிட்டல் போன மேட்டரை சொல்லாம வேற எங்கேயோ போனதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க இது எதையுமே நம்பாம ஏதோ நம்ம ஹீரோ வந்து தப்பு பண்றதா யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து நம்ம ஹீரோக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லி விட்டு அவனை காப்பாத்தி விடுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த SOS வியாதிக்கான மாத்திரைய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எடுத்துட்டு வரலான்னு போறான். அங்க போனாலும் டிஸ்பிளேல கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த சமூகத்துல இருக்கிற மக்களோட DNAல இருந்து எமோஷன்ஸ் தரக்கூடிய செல்களை டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்களோட எமோஷன்ஸ்க்கான DNA ஒரு நாள் ஆக்டிவேட் ஆயிட்டா ஸ்டேஜ் 1ல இருந்து 3 வரைக்கும் எப்படியாவது குணப்படுத்திடலாம். ஆனா அதையும் மீறி 4வது ஸ்டேஜ் போனா அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்களாம். கூடவே அதையும் மீறி எதுவும் பண்ண முடியலன்னா அவங்கள கருணை கொலை பண்ற மாதிரி அந்த டிஸ்பிளேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்காகவே பயந்து நம்ம ஹீரோ டெய்லி மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த வியாதி வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தும் நம்ம ஹீரோவால அவனோட எமோஷன்ஸை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. வேலைக்கு போய் பெயிண்டிங் பண்ணா கூட அதுவும் எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடியதாவே அவனோட மைண்டுக்கு வந்து போகுது. அதுவும் இந்த புது உணர்ச்சினால அனுபவத்தினால இவன் அழுகவே ஆரம்பிச்சிடறான். சோ இந்த எமோஷன்ஸ் பத்தின கிளாரிபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் நம்ம ஹீரோயினை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் எமோஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். சோ இந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி வாழ்றதுனால அவளை பார்த்து நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றத கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடவே நம்ம ஹீரோயின் கூட பேசவும் முயற்சி பண்றான். மத்தவங்களுக்கு டவுட் வராத மாதிரி அவ பக்கத்துல வேலை பார்க்கும்போது ஏதாவது வேலை பார்க்கும்போது அவகிட்ட விசாரிக்கலாமேன்னு காத்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் இவன் ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ டேபிள் மேல இருந்த ஒரு சூடான காஃபி அவனோட மேல லைட்டா சிந்திரும். அது மேல கொட்டினதுமே அந்த வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோ ஆன் கத்திட்டே எழுந்திருச்சிடறான். அப்போ இவன் பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு கண்ணாடி கிளாஸும் வந்து கீழே விழுந்துடுது. அந்த கிளாஸ் யார் போடுவாங்கன்னா இந்த SOS வியாதி வந்தவங்க மட்டும்தான் இந்த கிளாஸை வந்து போடுவாங்க. இவ்வளவு நாள் இந்த SOS வியாதி இவனுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் மூடி மறைச்சு வச்சிருந்திருப்பான். ஆனா இப்போ இந்த கிளாஸை எல்லாருமே பார்த்ததும் இவனுக்கு SOS இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம்
பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த கிளாஸ் எதுக்கு போடுவாங்கன்னா இந்த வியாதி வந்தவங்களுக்கு ரொம்பவே கண்ணு கூசுமா, சோ அதுக்காக தான் வந்து கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கண்ணாடியும் கீழே விழுந்து இவனை வந்து காட்டி கொடுத்துருச்சு. சோ அதனால இவனே எல்லார்கிட்டையும் ஓப்பனா எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, அதனால இந்த கண்ணாடி எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சோ எல்லாருக்கும் இவனுக்கு அந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு சாதாரண ஒரு சளியில இருந்து கேன்சர் வரைக்கும் எந்த நோயும் வர்றது இல்லையா, புற்றுநோய் எல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த புற்றுநோய் சளி எல்லாம் வர்றதுக்கான ஜீன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து பிறக்கும் போதே டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்களாம். இதுக்கு பேரு ஜீன் டெக்னாலஜியா. சோ இவங்க வாழ்க்கையில பயப்படுறது ஒரே ஒரு நோய்க்கு தான், அது இந்த SOSங்கிற உணர்ச்சி திருப்பி வரக்கூடிய இந்த வியாதி மட்டும் தானா. சோ நம்ம ஹீரோக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுமே ஆபீஸ்ல எல்லாருமே இவனை வந்து தனிமைப்படுத்திடுறாங்க. அவனோட சிஸ்டமை கூட ஏதோ ஒரு மூலையில வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினை வந்து திருப்பியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். அப்போ இவன் ஃபாலோ பண்றத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்றதை இதுக்கு மேல நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா நான் உன்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹே உனக்கும் வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு தானே, உனக்கும் SOS வியாதி இருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் முன்ன பின்ன தெரியாத ஆளுகிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எமோஷன்ஸை கட்டுப்படுத்திட்டு அங்கிருந்து வேக வேகமா போயிடுறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் கட்டுறாங்க. அப்போ வேலையில எல்லாரும் அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை மட்டும் தான் பாக்கி. ஹீரோயின் ஓரக்கனாலேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நேரா பாத்ரூமுக்கு போயிட ஹீரோ என்ன ஓரக்கனால பாக்குறா, ஒருவேளை நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்றாளோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறான். அங்க போனதும் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே எமோஷன்ஸ் ரொம்பவே அதிகமாகுது. அப்போ ஒருத்தர் கையை இன்னொருத்தர் தொட்டு அந்த தொடுற உணர்ச்சியை ரெண்டு பேருமே வந்து ஃபீல் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு மேலோட்டமா நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் அவளோட கதையை சொல்றா. இவளுக்கு இந்த SOS வியாதி வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சான். ஆனா அவளுக்கு ஏனோ டாக்டரை பாக்குறதுக்கும் மருந்து சாப்பிட்றதுக்கும் சுத்தமா விருப்பமே இல்லையா. ஆனா இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷன்ஸ் அதிகமாயிடுச்சு. மத்தவங்க இவளுக்கு SOS வியாதி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளா எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் SOS வியாதியில 4வது ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட எண்ணமா. சோ இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இவளுக்கு எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கான். சோ நம்ம ஹீரோக்கும் இப்போ எமோஷன்ஸ் வந்துருச்சு. அதனால இனிமே நம்ம இந்த மாதிரி தனியா மீட் பண்ண வேண்டாம். ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கருணை கொலை பண்ணிடுவாங்க. சோ இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்க நம்ம ஹீரோயின் அவனை இழுத்து பிடிச்சி கொஞ்ச நேரம் கூடவே ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவளை வந்து கிஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு யாருக்கண்ணிலாவது பற்றுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அதனால அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஆபீஸ்ல ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த காதல் உணர்வு பீறிக்கிட்டு வருது. அந்த காதல் உணர்வை வந்து அவங்களால கடந்து போகவே முடியல. அன்னைக்கு அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே பாத்ரூம்ல தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் இல்ல பரவாயில்ல, எனக்கு இது வியாதி மாதிரியே தெரியல, இது ஒரு மனுஷனோட உணர்வுன்னு நினைக்கிறேன், தேவையில்லாம இதை வந்து நமக்கு டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அதுல கன்வின்ஸ் ஆன நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே அடுத்த நாள் இவங்களோட காதல் உணர்ச்சி அதிகமாயிட்டே போகுது. ரெண்டு பேரும் டெய்லி நைட்டு ரகசியமா மீட் பண்ணி மனசு விட்டு பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, கூடவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு நாள் ராத்திரி இவங்க வந்து பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட பாஸ் வந்து பாத்ரூம்குள்ள சுவிட்சா போறதுக்காக உள்ள வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினை உள்ளே விட்டுட்டு வெளியே வரான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி, இங்க எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா மெயின்டைன் பண்றான். சோ இப்போ இவன் பாத்ரூம் விட்டு வெளியே வர்றத அவனோட பாஸ் பார்த்துட்டு என்னப்பா நேரம் கெட்ட நேரத்துல இங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் இல்ல சார், ஒர்க் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க இருந்து போகும்போதுதான் இந்த பாஸ் ஒரு விஷயத்த வந்து உள்ள நோட் பண்றாரு. அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டம் மட்டும் ஆன்ல இருக்கிறத பாக்குறான். அப்ப அவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா ஒருவேளை நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணோட சிஸ்டத்தை நோண்டி ஏதோ பாத்துக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம். அதனால நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு SOS வியாதி முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு அந்த பொண்ணு மேல ஆர்வம் வந்திருக்கு, சோ நீ தான் அந்த பொண்ணோட சிஸ்டம் வந்து நோண்டி பாத்துக்கிட்டு இருக்கியா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, உன்னோட வியாதி மத்தவங்களுக்கும் பரவிடும், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா உன்னை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கூடவே ஒழுங்கா மாத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அவளை பார்க்காம பேசாம அதுவும் ஒரே ஆபீஸ்ல இருக்கிறது இன்னமும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா பார்த்தும் பழகாம இருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுவே பார்க்காம இருந்தா கூட நைட் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கலாம். ஆனா ஒரே ஆபீஸ்ல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா பேசாம இந்த கம்பெனில நான் வேலையை விட்டுட்டு இன்னொரு கம்பெனில நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஹீரோக்கு வேற கம்பெனில நம்ம இருந்தோம்னா மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அதனால வேலையை வந்து குவிட் பண்ணிட்டு வேற கம்பெனியை வந்து ஜாயின் பண்ணிடுறான். ஆனா இது அந்த பொண்ணால வந்து தாங்கிக்கவே முடியல. அவனை பிரிய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதறி பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆபீஸ்ல இன்னொருத்தனை வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோட வேலையை எல்லாத்தையுமே சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் உங்களுக்கு எல்லாமே கத்து தரேன், உங்களை இந்த வேலைக்கு வந்து வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுறா. சரி நம்ம ஹீரோ வந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற எந்த வேலைக்கு போயிருக்கான்னா ஏதோ சாதாரணமான ஒரு தோட்ட வேலைக்கு தான் போயிருக்கான்.
நாள் முழுக்க ஹீரோவை பார்க்காம நம்ம ஹீரோயினுக்கு அழுகழுகையா வருது, கூடவே ஆத்திரமாவும் வருது. இதை அவங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது தான் இவளுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த SOS வியாதி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால சாப்பிட்றானோ இல்லையோ முதல் வேலையா போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போயிடுறான். அங்க போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வந்து இவன் மீட் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, மொட்டையா. அந்த மொட்டையனை இப்ப திருப்பி மீட் பண்றான். இப்போ நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்துட்டு இந்த மொட்டை நம்ம ஹீரோ வந்து தனியா கூப்பிட்டு பேசுறாரு. ஸோ இந்த மொட்டை மேல முழு நம்பிக்கை இருக்கிற நம்ம ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம மொட்டை கிட்ட சொல்றான். இதை கேட்ட அந்த மொட்டையும் இதுக்கு பேரு தான் தம்பி காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த மொட்டையனுக்கும் ஒரு காலத்துல காதல் இருந்துச்சான். இப்படி இவனுக்கு ஒரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்கிறது அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு போல. அதனால அவங்க வந்து இவங்களை தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்களாம். ஸோ அண்ணியோட இவங்களோட காதல் வந்து முறிஞ்சு போச்சான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து உணர்ச்சிகளை மழுகடிச்சிட்டாங்களாம். ஸோ அண்ணில இருந்து இந்த மொட்டையினும் மொரட்ட சிங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அதனால அவர் இப்போ என்னோட காதல் தான் செத்து போச்சு, உன் காதலையாவது ஜெயிக்க வைக்கிறேன், உனக்கு வந்துட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குரூப் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த SOS வியாதியால பாதிக்கப்பட்டவங்களாம். சொல்ல போனா அவங்களுக்கும் வந்து இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 3 வரைக்கும் பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டேஜ் 0ல இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ரகசியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரகசியமா ஒரு குரூப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அந்த குரூப்ல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மட்டும் சொல்றான். நம்ம ஹீரோவும் அந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கான். அப்படிங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா தினமும் வேலை செய்ய முடியாம கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாம வேலையில ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுவும் அந்த ஹீரோக்கு பதிலா ஒருத்தன் வந்தான் இல்லையா வேலைக்கு, அவன் மேல ரொம்பவே எரிச்சலா மூஞ்ச காட்டி விட்டுறா. இப்ப இவ இப்படி வினோதமா நடந்துக்கிறத அங்க ஒருத்தி நோட் பண்ணி வச்சுக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த எமோஷன்ஸ் இருக்கிற அந்த ரகசிய மீட்டிங்க்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு டாக்டர் பொம்பளையும் இருக்கா. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அந்த SOS வியாதியை கியூர் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து வேலை பார்க்கறாளாம். அதனால இவ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற கோரமான ட்ரீட்மெண்ட் பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. அதுவும் என்ன பண்ணியுமே இந்த SOS வியாதி வந்து கியூர் பண்ண முடியலன்னா அந்த பேஷண்ட்ஸை சூசைட் பண்ணிக்க சொல்லி தூண்டி விடுவாங்களாம். இதை எல்லாத்தையுமே அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு நார்மல் ஆள் மாதிரி நடிச்சு இவங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர். அதே இடத்துல இன்னொருத்தர் இந்த SOSங்கிறது ஒரு வியாதியா கிடையாது, அதை ஒரு நோய்னு சொல்லிட்டு நம்மள எல்லாருமே நம்ப வச்சு ஃபுல்லா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் பண்றது அந்த முதலாளிகள் தான். முதலாளிகளுக்கு அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுல்லா உணர்ச்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. குடும்பம் குட்டின்னு எதுவுமே இல்லைனா தான் முழு வேலையா வந்து வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவான். ஸோ ரோபோட் மாதிரி அவன் வந்து வேலை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிறான். அப்படியே அன்னைக்கு ராத்திரி அவன் ரூம்ல உட்காந்து இது எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப யாருக்குமே தெரியாம பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல இருந்து யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட் ரூமுக்குள்ள வந்துடுறா. 2 நாளா இவனை வந்து பார்க்க முடியாததுனால அவ இவன் மேல ரொம்பவே கோவத்துல இருக்கா. கூடவே அழுகையும் வருது. உடனே நம்ம ஹீரோவும் அவளை வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்துறான். அதே சமயத்துல அவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுது. அதனால அந்த லவ் அனுபவத்துல அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட் வந்து தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தரையில படுத்து கிடக்குறாங்க. இவங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வேற வேற கிரகத்துக்கு போகணும், அங்க போய் நம்ம நிறைய உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உழைப்பு சம்பந்தமாவே இவங்களோட மைண்ட்ல வந்து திணிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் இவங்க வந்து உலகம்னு நினைச்சிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி இப்ப அந்த ஃபீலிங்ஸோட வாழ்ற வாழ்க்கை தான் ஒரு சொர்க்கம் போல இருக்கிறதா. இந்த பூமியிலே நமக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்குது, எதுக்குடா வெளியில போயிட்டு சொர்க்கத்தை தேடிட்டு இருக்கணும், இந்த பூமி தாண்டா சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்கள்ல கூட இவங்க வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே சீக்கிரட்டா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெளியே முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு இருக்க ட்ரை பண்றாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்தா சேர்ந்துப்பாங்க. கூடவே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்றத ஃபுல்லா வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். நம்ம ஹீரோயினுக்காக அவ வேலையை விட்டுட்டு வரதுக்கு முன்னாடியே இவன் வேலையை வேக வேகமா முடிச்சுட்டு ரூமுக்கு சீக்கிரம் வரணும்னு பார்ப்பான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் இன்னும் வேகமா வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. இப்படி எல்லாம் இங்க ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இருந்த கலெக்டிவோட மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனிக்காரங்க முதலாளிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த SOSங்கிற வியாதிக்கு புதுசா ஒரு இன்ஜெக்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷனா. அதாவது ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 4, 5 வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போட்டா அந்த இன்ஜெக்ஷன் போட்டா 6 மணி நேரத்திலேயே இந்த SOS வியாதி வந்து ஃபுல்லா வந்து குணமாயிடுமா அவங்களுக்கு. அதுவும் இந்த இன்ஜெக்ஷனை வந்து கழுத்துல தான் போடுவாங்களாம். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட் வந்து ஒரு ரோபோ மாதிரி மாறிடுவாங்களாம். நார்மலா உணர்ச்சிகளே இல்லாத மாதிரி மாறிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த போர்ட்ல வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க அதை வந்து நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் அந்த இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஊசி போட்டா இந்த காதல் வந்து செத்து போயிடும் இல்லையா, அதனால ஊசி போட்டுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா காதல் தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு பக்கத்துல தீவு மாதிரி ஒரு ஏரியா இருக்கான். அங்க மனுஷங்க இருக்காங்களா இல்ல வெறும் காடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. ஆனா அந்த இடம் இந்த கலெக்டிவ்ங்கிற இந்த முதலாளிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லையா, அதனால அந்த காடை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ நாங்க என்ன பண்ணலாம்னு பாக்குறோம்னா இந்த கலெக்டிவ் முதலாளிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஏரியாவை விட்டுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற தீவுல போயிட்டு நாங்க வாழலாம்னு நினைக்கிறோம். அங்க போய் நாங்க சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே நீங்க அதுக்கு வந்து எங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ஸ் இருக்கிற அந்த குரூப் கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். இதை கேட்ட அவங்களும் ஐயோ அதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்கு, அதை நீங்க 2 பேரும் எப்படி சமாளிச்சு அங்க போய் வாழ முடியும், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து விலங்குகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களால
எங்களால எப்படி வாழ முடியும், உசுரே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் லேடியும் சொல்லும்போது அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோம், ஆனா எப்படியாவது எங்களை கொண்டு போய் அங்க விடுங்க, ஏன்னா இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டு எங்களோட காதல் செத்து போக நாங்க விரும்பல, எங்களோட காதல் வந்து பொழைக்கணும், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த மொட்டை தலையை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த மொட்டை இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பைலட் கிட்ட இவங்களை வந்து அந்த தீவுக்கு கொண்டு போய் விட சொல்லி ஒரு வழியா பேசி முடிச்சிடறான். அதுவும் வர வாரத்துல இறுதி நாட்கள்ல ஒரு ட்ரெயினை பிடிச்சி இந்த சமூகத்தோட எல்லை பகுதிக்கு இவங்க போயிடணும் அப்படிங்கறதே இவங்களோட பிளான். அங்க அந்த பைலட் வந்து அவரோட வண்டியோட வருவாரு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போயிட்டு இவங்கள தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். அவ்வளவுதான், இதுதான் இவங்களோட பிளான். இதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. நல்ல வேலையா இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷத்தோட வேலைக்கு திருப்பி கிளம்பி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவளோட கையை வந்து ஸ்கேன் பண்ணுவா பாருங்க. அப்போ அந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குது. அதாவது சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் வேற ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணாலும் அதே வார்னிங் மெசேஜே காமிச்சிக்கிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு ஓடி வந்து எந்த மிஷின்லயும் என்னோட ஸ்கேனர் வந்து வேலை செய்யல, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியே வார்னிங் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அதனால என்ன, அது சொல்ற மாதிரியே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, இதுவே SOS இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை டாக்டர், நான் இந்த மாதிரி கழுத்துல போடுற இன்ஜெக்ஷனை நான் போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசிப்ட்லாம் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து சீக்கிரமா ஓடி வந்துரு, அதுக்குள்ள நம்ம ஊரை விட்டு காலி பண்ணி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசி இவங்க முடிவுக்கு வராங்க. சோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினும் பிளட் டெஸ்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அதுக்கப்புறம் இவளுக்கு SOS இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அங்கதான் செமஷாக்கு, இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா, குழந்தை பெத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. இதை பார்த்துட்டு டாக்டருக்கே வந்து செமஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எங்கடா நம்ம ஆளு இன்னும் ஆளைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரிங்க நம்ம ஹீரோயினை கொத்தா பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அவ இந்த மாதிரி இயற்கையா குழந்தை பெத்துக்கிறான்னா அவளுக்கு இந்த வியாதி வந்து ரொம்பவே முத்தி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ காதலே வந்து குற்றம் அப்படிங்கிற மாதிரி இந்த சமூகம் சொல்லும்போது குழந்தை பெத்துக்கிறது இதை விட பெரிய குத்தமா? அதை நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே பதறி போறான். உடனே அந்த பதட்டத்தோடயே அந்த மொட்டையன் கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த மொட்டையன் நீ முதல்ல பதறாம இரு, முதல்ல நீ வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டையன் சொல்றான். கூடவே இந்த மாதிரி நீ எமோஷன்ஸை வந்து வெளியே அதிகமா காட்டிட்டு இருந்தானா உனக்கு ஊசியை குத்தி உன்னோட எமோஷன்ஸை ஃபுல்லா அழிச்சிருவாங்க, நானே உனக்கு கால் பண்றேன் வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அந்த மொட்டையை அங்கிருந்து அமுச்சு விட்டுறான். ஆனா நம்ம ஹீரோவால வீட்டுக்கு போய் நிம்மதியா ஒரு இடத்துல கூட உட்கார முடியல. நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு ரூம்ல வந்து தனியா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ எப்படி தப்பிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்தா இந்த உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து அந்த குரூப்ல இருந்திருப்பா இல்லையா, அவ வந்து இங்கதான் வேலை பார்க்கறா. சோ அவகிட்ட நம்ம மொட்டையை ஏதோ சொல்லியிருப்பான் போல. அவளும் அவன் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினை யாருக்கும் தெரியாம வெளியே தள்ளிட்டு வந்து அவளோட ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வேற ஒரு பேஷண்டோட ட்ரெஸ்ஸா மாத்திரா. இதை ஏன் பண்றானா இந்த டாக்டர் பொம்பளை பக்கவா ஒரு பிளான் வச்சிருக்கா. அந்த பிளான் என்னன்னா நேத்து புதுசா SOS ஆல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ சூசைட் பண்ணிக்கிச்சான். சோ அவளோட டெட் பாடியை நம்ம ஹீரோயினோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஐடென்டிட்டியே வந்து மாத்திரா. கூடவே அந்த செத்து போன பொண்ணோட பேர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட பேருக்கு மாத்தி விடுறா. கூடவே அவளோட ஆக்சஸ் பேண்டையும் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில மாட்டி விட்டுறா. சோ திடீர்னு நாள பின்ன யாராவது வந்து எங்கப்பா அந்த பிரெக்னென்டான பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கூட அவ செத்து பாடி ஆயிட்டாலே, அவளோட பாடி வந்து நாங்க புதைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த செத்து போன பொண்ணோட பேரோட ஐடென்டிட்டியில ஜாலியா ஃப்ரீயா சுத்தலாம். சோ இதுதான் அவங்களோட பிளான் பண்ணும்படியே எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக அபார்ட்மெண்ட் ரூமுக்குள்ள போவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ லூசு பைய நம்ம ஹீரோயினை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருந்து கிளம்பி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அங்க வர்ற வழியில ஒரு போர்டுல வந்து நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த எமோஷன்ஸ் குரூப்ல இருந்த அந்த மொட்டையன் அந்த டாக்டர் பொம்பளை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போர்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி அவன் விசாரிக்கிறான். அப்படி விசாரிச்சா அங்க ஒருத்தன் அந்த பொம்பளை வந்து செத்து போயிட்டாப்பா சூசைட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்து அடி போயிடுறான். சோ நம்ம ஹீரோயின் எல்லாமே இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நேரா மொட்டை மாடிக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் மேல ஏறி நிக்கிறான். ஆனா கடைசி நேரத்துல என்ன நினைச்சானோ தெரியல, சூசைட் பிளானை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து இறங்கிட்டு விறுவிறுன்னு கீழே வந்துடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்னடா நம்ம ஹீரோ இன்னும் ஆளைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து ஒரு வழியா வீட்டுக்குள்ள வந்துடுறான். அவன் அங்க வந்ததுமே அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுவா. நான் வந்து உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி பதறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதறி அழும்போது நம்ம ஹீரோ வந்து எந்த உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே ஜட மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, ஏன் இப்படி ஜட மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டா, இல்ல நீ செத்துட்டேன்னு நினைச்சு நான் சூசைட் பண்ணிக்க போனேன், ஆனா சூசைட் வேணான்னு முடிவு பண்ணி அந்த கலெக்டிவ் கொடுக்குற அந்த இன்ஜெக்ஷனை வந்து நான் கழுத்துல போட்டுக்கிட்டேன். இன்னும் 6 மணி நேரத்துல என்னோட உணர்ச்சிகள் எல்லாமே செத்து போயிடும், அதுக்கப்புறம் நான் ரோபோ மாதிரியே திருப்பி போயிடுவேன், உணர்ச்சியே இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐயோ அவசரப்பட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கதறுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னும் உணர்ச்சி போறதுக்கு 6 மணி நேரம் இருக்கு இல்லையா. சோ அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே தாண்டி உன்னோட உணர்ச்சிகளை மீட்கிறதுக்காக நீ போராடு, அந்த உணர்ச்சிகளை எப்படியாவது நீ கொண்டு வா, நம்ம லவ் பண்ணது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா உணர்ச்சிகள் தான் இல்ல, அதுதான் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ வந்து விடவே மாட்டேங்கிறா.
நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. காதல வந்து பயங்கரமா பொழியறா. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம பேசினபடி ஏற்கனவே பிளான் பண்ணபடி இங்க இருந்து நம்ம வேற தீவுக்கு போயிடலாம், அந்த பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல, ஆனா என்கிட்ட இருந்து உணர்ச்சிகள் மட்டும் எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பார்த்தா நம்ம ஹீரோ பழையபடி ஒயிட் கலர் ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு டிப் டாப்பா நின்னுகிட்டு இருக்கான். சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்பி தீவோட எல்லைக்கு போறதுக்கு அந்த ட்ரெயின்லயும் வந்து ஏறிக்கிறாங்க. ட்ரெயின்ல ஏறின பின்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா உட்காராம ஒரு 2-3 சீட்டு வந்து முன்ன பின்ன உட்காடுறாங்க தூரமா. இதுலயே நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவனுக்கு வந்து சுத்தமா வந்து உணர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. ஏதோ நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோயினோட சீட் பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி லைட்டா ஃபீல் பண்ணுவான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வருது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா எமோஷன்ஸ் வந்து திருப்பி வந்துகிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு வழியா ஹீரோக்கு வந்து எமோஷன்ஸ் திருப்பி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லி நம்பி அவ புரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கோ தமிழன். தேங்க்யூ.